வணக்கம் and welcome to பெண்கள் சாய்ஸ் with me தேவி ஸ்ரீ. நம்ம நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா, குழந்தைகளை வளர்க்கறது அப்படிங்கிறது ஒரு உண்மையிலேயே மிகப்பெரிய கலை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த காலத்து குழந்தைகளை வளர்க்கறத விட இந்த காலத்து குழந்தைகளை வளர்க்கறது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸோ இப்ப இருக்கிற பெற்றோர்களா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சரியான சைக்கிள்ல இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இல்லாத பட்சத்துல அவங்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, அந்த விளைவுகளை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன ஆலோசனை சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எந்த வயசு, இப்போ நீங்க ஒரு டீனேஜரோட மதரா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன கை குழந்தையோட அம்மாவா இருந்தாலும் சரி, ஒரு சில சிம்பிளான ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரூல், நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட தூங்க போகிறது, சாப்பிட்றது, இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இருந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வளர்ப்புல எந்த விதமான ஒரு தடங்களும் இல்லாம நம்ம அடுத்த படிக்கு எடுத்துட்டு போகலாம். இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையில பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய பேர் என்னைக்கு வேணா எப்படி வேணா நம்ம இருந்துக்கிறோம், எப்ப வேணா சாப்பிடுறோம், எப்ப வேணா தூங்குறோம். இந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ் இருக்கிறதுனால குழந்தை வளர்ப்புல இங்க ஒரு பெரிய சவால் ஏற்படுது. அப்படின்னா குழந்தைங்களுக்கு போதுமான அளவுக்கு தூக்கம் இல்லாதனால அவங்க ரொம்ப துருன்னு கிளாஸ்ல இருக்கிறதோ, இல்ல கிளாஸுக்கு போன உடனே தூங்குறதோ, இல்ல சின்ன கை குழந்தையா இருக்கும்போது ரொம்ப அடக்க முடியாத அளவுக்கு அழுதுகிட்டே இருக்கிற மாதிரியோ, இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம சந்திக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம முதல் பகுதியில நம்ம பாடி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கறத பத்தி நான் பேச விருப்பப்படுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், தூக்கம் அப்படிங்கிறது ஏன் அவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு சாதாரணமா 10 to 12 மணி நேரம் தூக்கம் தினமும் தேவை. இது பகல்ல இருக்கக்கூடாது, நைட் டைம் ஸ்லீப். ஏன் அப்படின்னா இரவுல அவங்க தூங்கும் போது நைட் அந்த மூளையில இருக்கக்கூடிய கிளியல் செல்ஸ்ன்னு சொல்லுவோம், அதுல இருக்கக்கூடிய கிருமிகளோ அதுல இருக்கக்கூடிய நச்சுப்பொருளோ அது சுத்தப்படுத்துறதுக்கு பயன்படக்கூடிய நேரம் அது. இந்த நேரத்துல குழந்தைக்கு சரியான அளவுக்கு ஆழமான தூக்கம் இல்லை அப்படின்னா அவங்க பகல்ல எந்திரிக்கும் போது ரொம்ப ஒரு கோபத்துல எந்திரிக்கிறது, இதனால பிடிவாதமோ, சரியா சாப்பிடாம இருக்கிறதோ, கிளாஸ்ல கவன சிதறல் இருக்கிறதோ அவங்களுக்கு ரொம்ப காமனா இருக்கும். ஸோ 10 to 12 மணி நேரமா அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, நம்மலாம் வளரும் போது பாத்தீங்கன்னா ஒரு 8, 8:30 தூங்கி இருக்கோம். நல்ல ஒரு 7 மணி வரைக்கும் நல்லா தூங்கக்கூடிய, 6, 7 மணி வரைக்கும் தூங்குறதுக்கு வாய்ப்புகள் இருந்தது. இப்ப இருக்கக்கூடிய குழந்தைக்கு பாத்தீங்கன்னா நம்மளே 10, 11 மணி வரைக்கும் நம்ம முழிக்க வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க தூங்குறாங்க. 6, 7 மணிக்கு நம்ம எழுப்பி விடும் போது அவங்க சரியான ஒரு மனநிலையில எந்திரிக்கிறது கிடையாது. இதனால அவங்க ஃபுல் டே ஒரு மன அழுத்தத்திலேயே இருக்காங்க. இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஈவினிங் ஆச்சு அப்படின்னாலே ஒரு 7, 7:30 மணிக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு ஒரு 1 மணி நேரம், அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் எந்த வகையான ஸ்கிரீன் டைம், உங்களோட போன், டேப், டெலிவிஷன், இந்த மாதிரி எந்த விதமான ஒரு ஸ்கிரீன் டைமுமே இல்லாம அவங்கள நல்லா விளையாட விடுங்க, உங்களோட பேச விடுங்க. உங்களோட நேரம் நல்ல பாசிட்டிவா இருந்தது அப்படின்னா அவங்க தூங்க போகிறதுக்கு முன்னால ரொம்ப சந்தோஷமா தூங்க போவாங்க. நல்ல ஒரு 10 to 12 மணி நேரம் நல்ல ஆரோக்கியமான ஒரு தூக்கம் இருக்கும். இந்த தூக்கம் இருந்ததுனாலே காலையில அவங்க எந்திரிக்கும் போது சாப்பிடுறதோ இல்ல டாய்லெட் ஹேபிட்ஸோ அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. இதனால நீங்களும் கொஞ்சம் பொறுமையா அவங்கள ஸ்கூலுக்கு ரெடிப்படுத்தி அனுப்ப முடியும். சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி, அந்த ஸ்லீப் சைக்கிள் அப்படிங்கிறது நம்ம சரிப்படுத்துறது மிகவும் அவசியமான விஷயம். ரெண்டாவது விஷயம், சாப்பாடு அப்படிங்கும்போது இந்தியாவோட கல்ச்சர்லயே யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா முதல்ல நம்ம கேட்கக்கூடியது என்ன சாப்பிடுறீங்க. நம்ம அவங்க உட்கார்ந்துருக்காங்களா, தண்ணி குடிச்சிருக்காங்க, எதுவுமே பார்க்க மாட்டோம். சாப்பாடு தான், உணவு மேல நம்ம ரொம்ப கவனம் செலுத்துறோம். குழந்தைங்க விஷயத்திலயும் நம்ம அந்த ஒரு தப்பு பண்ணிடுறோம். எப்ப அழுதாலும் குழந்தைக்கு பசியா இருக்குமோ அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல நம்ம பழக்கப்படுத்துறது. கொஞ்சம் பெரிய கிளாஸ் போக போக அவங்க என்ன சாப்பிடுறாங்களோ அதே நம்ம பழக்கப்படுத்திடுறோம். அவங்க இது சாப்பிட மாட்டேன், காய்கறி சாப்பிட மாட்டேன் அப்படின்னா ஒரு பிடிவாதம் பிடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம அதை சீரியஸா எடுக்காம, சரி பரவாயில்ல, இனிமேல் அவனுக்கு அவரைக்காய் கொடுக்க வேண்டாம், உருளைக்கிழங்கு மட்டும் சாப்பிடட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்மளே ஷார்ட் கட்ஸ் கொடுத்துடுறோம். இந்த மாதிரி ஷார்ட் கட் கொடுக்கும்போது லாங் டேர்ம்ல குழந்தை சரியான உணவு எடுத்துக்கல அப்படின்னா மூளை வளர்ச்சிக்கு அதுவுமே ஒரு பெரிய தடங்கலா இருக்கும். இதுவுமே பாத்தீங்கன்னா சோர்ந்து போய் படிக்க முடியாம, கவனம் செலுத்த முடியாம இருக்கக்கூடியதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா உருவாகலாம். சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் சிம்பிளான ரூல்ஸ். 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பாடு. அப்போ என்னன்னா இடையில அவங்களுக்கு பசி எடுக்கும் போது பழ வகைகள் கொடுக்கலாம், இல்ல நிறைய அவங்கள தண்ணி குடிக்க வைக்கலாம். இது ஏன் அப்படின்னா அந்த 4 மணி நேரத்துல அவங்க மூளையில
பசிக்குண்டான பகுதி அது வந்து ட்ரிகர் கொடுக்கும். எனக்கு இப்ப பசிக்குது, எனக்கு வந்து ஏதாவது உணவு கொடுங்க அப்படிங்கிற அந்த சிக்னல் வந்து குழந்தைங்களுக்கு முதல்ல இருந்து நம்ம தான் ரெடிப்படுத்தி கொடுக்கணும். இந்த சிக்னல் சரியில்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து பசிக்கும் தாகத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. பசி எடுத்த உடனேவே ஒரு புடிவாத குணம் அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இதனால வந்து அந்த 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிற அந்த ஒரு பழக்கத்தை கொண்டு வாங்க. இடையில நீங்க ஒரு கிளாஸ் பால் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு ஃபுல் மீலுக்கு ஏத்த ஒரு ஃபுல்னஸ் கொடுத்துரும். ஸ்டமக் வந்து அவங்களுக்கு எப்பவுமே ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும். அதனால சாப்பாடுனாலே குழந்தை ஓட ஆரம்பிச்சிடும். முதல்ல இருந்தே நீங்க ரைம்ஸ் போட்டோ இல்ல ஒரு கார்ட்டூன் போட்டோ சாப்பிட வைக்கிறது பழக்கப்படுத்திடாதீங்க. ஏன்னா டீனேஜ் போகும்போது ஒபிசிட்டின்னு சொல்றது, அவங்க வெயிட் போடுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன சாப்பிடுறோன்றது கவனிக்காம சாப்பிடுறது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்றது இப்ப சயின்டிஸ்ட் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. முதல்ல இருந்தே உணவு மேல கவனிச்சு அவங்க வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்ப போதும் அப்படின்றது அவங்களுக்கே வந்து உணர முடியும். இதே போல நீங்க சாப்பிடும்போது தட்டை வந்து 3 பகுதியா பிரிச்சுக்குங்க. இதுல ஒரு பகுதியில வந்து தானிய வகைகள் இருக்கணும். அதே அளவு வந்து புரோட்டீன் அப்படின்னும் போது நீங்க கறி அதெல்லாம் சாப்பிடுவீங்கன்னா அது சேர்த்திக்கலாம், இல்ல பருப்பு வகைகள்ல சேர்த்தலாம், இல்ல பால் சம்பந்தப்பட்ட இந்த பன்னீர் அந்த மாதிரி போர்ஷன்ஸ் நீங்க கொடுக்கலாம். அதே ஈக்குவல் நீங்க வந்து விட்டமின் சத்து, வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா ஃப்ரூட்ஸ், இந்த மூணுமே ஈக்குவலா ஒரு குழந்தை சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து சத்து உடம்புக்கு போய் சேர்றதும் சரியான அளவுக்கு இருக்கும். கண்டிப்பா 3 இல்லைன்னா 4 மணி நேரத்துல வந்து பசி அடுத்த அளவுக்கு எடுக்கும். இப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம நிறைய கார்போஹைட்ரேட் கொடுத்துடுறோம், அதுவும் வந்து எண்ணெயில பொரிச்சு எடுக்கக்கூடிய ஃபுட்டு கொடுக்கறதுனால அந்த குழந்தை வந்து பசியே எடுக்காம, ஏன்னா வீட்லயே உள்ளே உட்காந்து டிவி அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த ஃபுட்டு வந்து சரியான அளவுக்கு உடம்புக்கு போய் சேராது, ஸ்டமக் ஃபுல்லாவே இருக்கும். ஸோ இந்த மூணுமே நீங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 3 மணி நேரத்துல குழந்தைக்கு பசி எடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 ஸ்டெப்ஸ் நம்ம வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணலாம். நம்ம நிகழ்ச்சியோட இந்த செக்மெண்ட்ல பார்க்க போறது டிஃப்ரெண்டான சாரீஸ் கலெக்ஷன் பத்தி தான். ஸோ இப்போ வந்து கல்யாண சீசன், ஸோ உங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்கும் இது உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு எபிசோடா இருக்க போகுது. ஸோ வாங்க எந்த மாதிரியான டிஃப்ரெண்டான யூனிக்கான சாரீஸ்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த கலரே வந்து சூப்பரா இருக்கு.
இது பாருங்க பேரட் கிரீன் அண்ட் பிளாக். இது வந்து டைம் டெஸ்டட் காம்பினேஷன். சான்ஸ்லெஸ் மேம். இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்லாம் வந்து இப்போ இது மட்டும் தனியா பார்த்தோம்னா வாங்கவே மாட்டோம். என்ன இது இந்த கலர்ல இருக்கு, என்ன இது ஒரு பிளாக் இருந்தா கூட வீட்லனா என்ன சொல்லுவாங்க பெரியவங்க, கருப்பு கலரா ஏதாவது எடுத்துட்டு போவா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பட் இந்த கலர் காம்பினேஷன் வரும்போது ரொம்ப கியூட்டா இருக்கு. நடுவுல வேற இப்படி போறது இல்லையா, அந்த வெர்டிகல் ஸ்ட்ரைப்ஸ் போறது, அதனால ரொம்ப ஷார்ட்டா இருக்கிறவங்க கட்டிண்டாலும் நல்லா இருக்கும். ரொம்ப அழகா இருக்கு. இது ரொம்ப ஆப்டிமல் பார்டர். சூப்பரா இருக்கு மேம் இந்த கலர்ஸ் எல்லாமே. யார் வேணாலும் கட்டலாம், ஆபீஸ்க்கு போகணும்னாலும் கட்டலாம், இல்ல ஏதாவது பார்ட்டி ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான இருக்கு சாரீஸ் எல்லாம். இப்போ ஒரு சில சாரீஸ் எல்லாம் எடுத்தோம்னா இந்த இடத்துக்கு தான் கட்டிட்டு போக முடியும், அந்த இடத்துக்கு கட்டிட்டு போக முடியாது அப்பெல்லாம் இருக்கும்ல. பட் இங்க வந்து மோஸ்ட்லி நிறைய இடத்துக்கு சூட் ஆகுற மாதிரி தான் இருக்கு சாரீஸ் எல்லாமே. சோ மல்டி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இது பாருங்க ரொம்ப கிராண்டா இருக்கும். லைட் வெயிட் இல்ல மேம், இது என்ன மெட்டீரியல்? லைட் வெயிட். இது வந்து ஆர்கன்ஸா தான். ஓ பனாரசி ஆர்கன்ஸா. பனாரசி ஆர்கன்ஸா ஏதோ புரியாத பேர்லாம் சொல்றாங்க, ஆனா புடவை பார்க்கும்போது செம்மையா இருக்குப்பா. செம்ம சூப்பரா இருக்கு. அந்த கலர்ஸ் எல்லாம், அந்த காம்பினேஷன், பிளவுஸ் பா. நான் பாருங்க எப்படி லபலபலபன்னு பேசிக்கிட்டே இருக்கேன். ஓகே, சோ இதையும் வந்து காலேஜ் கேர்ள்ஸ் கட்டிக்கலாம் இல்லையா? காலேஜ்ல ஏதாவது அனிவர்சரி ஃபங்க்ஷன் ஒகேஷன் ஏதாவது எதுக்கு வேணாலும் கட்டிட்டு போலாம். அழகா இருக்கு இந்த சாரீஸ் எல்லாமே. இது பாருங்க, இது ரொம்ப சிம்பிள் சாரி. பட் இட் கேன் பி வெரி கிராண்ட் when you accessorize. border மட்டும் கொஞ்சம் பெருசா வருது இல்லையா? ஆமா, border மட்டும் ஃபுல்லா plain black. எனக்கு ஆக்சுவலா பிளாக்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி சாரீஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கியூட்டா இருக்கு மேம் நிஜமாலே. மோஸ்ட்லி இந்த மாதிரி டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு வந்து பிளாக் கலர் ஏதாவது இருந்தா அது ரொம்ப பிடிக்கும் நிஜமாலே இல்லையா? ஏன்னா அது கூட நீங்க இந்த மாதிரியான கலர் காம்பினேஷன் எல்லாம் கொடுக்கும்போது இன்னும் அழகா காமிக்குது அந்த பிளாக். இது predominantly black இல்லையா, அதனால நீங்க வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பிளவுஸ் போட்டு அதுல வந்து மெரூன் கலர்ல வந்து பைப்பிங் வச்சு அந்த மாதிரி சூப்பரா இருக்கும். இன்னும் டிஃபரெண்டா இருக்கும். இது வந்து மேங்கோ yellowல இருக்கு. ஓகே, ஆஃப் ஆஃபா இருக்கும், half and half இருக்கு. இது ரொம்ப சட்டிலா இருக்கு. பட் வந்து சாரீஸ் எல்லாம் தலைப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டா இருக்கும். தலைப்பும் பிரைட்டா இருக்கும் அண்ட் பிளவுஸும் பிரைட்டா இருக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் கான்ட்ராஸ்டா தெரியும் இல்லையா? சோ ரொம்ப அழகா இருக்கும். எல்லா அகேஷனுக்கும் கட்டிக்கலாம் இந்த சாரியை. You'll be very unique when you wear this. நம்ம நிகழ்ச்சியோட இந்த செக்மெண்ட்ல பார்க்க போறது என்னன்னா, நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் கிராண்ட் அட்டையர்ல இருக்க ட்ரெஸ்ஸஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இதுல வந்து புதுசா ஐ ஒர்க், கட் பீட் ஒர்க் அப்படின்லாம் சொல்றாங்க. இதை பத்தி நான் கேள்விப்பட்டதில்லை, ஆனா இது உண்மையிலேயே இது வந்து கேட்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கு அண்ட் சுவாரஸ்யமாவும் இருக்கு. அட் தி சேம் டைம் ஸ்கர்ட் வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் நெட்டட் சாரீஸ், ரெடிமேடு, அதுக்கப்புறமா கிராப் டாப்னு எக்கச்சக்கமான ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சிருக்காங்க. வாங்க எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷன்ஸ் வந்து ஆரி ஒர்க், அப்புறம் கட் பீட் ஒர்க், இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். இது வந்து மர்மைட் ஸ்கர்ட். யூஸ்வல் நம்ம ஸ்கர்ட் மாதிரி இல்லாமல் ஸ்கர்ட்லேயே தே ஹேவ் மர்மைட் ஸ்கர்ட். இதுக்கு வந்து இங்கே இவங்க கிட்ட இருக்க க்ராப் டாப்பை தான் இப்போ மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். நமக்கு எந்த கலர் எந்த காம்பினேஷன் வேணுமோ அதை இவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கலாம். ஹியூஜ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஆரி ஒர்க். இது நம்ம சாரிக்கும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் மாதிரி. இது வந்து எம்ப்ராய்டரி, ஆனால் பார்க்கும்போது நமக்கு ஒரு பிரிண்டட் மெட்டீரியல் மாதிரி அதில் ஸ்டிச் பண்ண மாதிரி தெரியுது. பட் க்ளோஸ்லி ஒர்க், இன்ட்ரிகேட் ஒர்க்ஸ், ஒரு இந்தியன் டச்சில் மாங்காய் இந்த மாதிரிலாம் வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து இந்த ஸ்கர்ட்க்கும் போட்டுக்கலாம். அண்ட் ஆஸ் ஐ செட், அந்த ப்ரைடல் லேங்காவுடைய ஸ்கர்ட் இருக்கும்ல, அதுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் எடுத்து நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு ஹியூஜ் கலெக்ஷன்ஸ் ஆஃப் ப்ளவுஸ் இந்த பொட்டிக்லேயே இருக்குது. அண்ட் யூஸ்வலாக க்ராப் டாப், அப்புறம் ரொம்ப ஸ்லீவ்லெஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் லாங் டாப் ப்ரிஃபர் பண்ணுறவங்க, அந்த மாதிரியான கேட்டகரி அவங்களுக்கு வந்து லாங் டாப்பில் கட் பீட் ஒர்க்கோட இருக்குது. 3/4 ஸ்லீவ் வித் கோல்ட் ஸ்கர்ட். ஸோ உங்ககிட்ட இந்த மாதிரி கலர் ஸ்கர்ட் இருந்தால் நம்ம இந்த ப்ளவுசஸ், க்ராப் டாப் எது வேணால் உங்ககிட்ட வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதுலேயே சும்மா காம்பினேஷனுக்காக நான் வந்து ஸ்கர்ட் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். பட் மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் ப்ளவுஸ். ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்க லெஹங்கா ஸ்கர்ட்டோ இல்லை இங்கேயே ஸ்கர்ட் வேணுனாலும் நமக்கு கிடைக்கும்.
அதோட இதை எப்படி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம், என்ன மாதிரி பிளவுசஸ் அவைலபிள் இருக்குன்னு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஃபுல்லாக கட் பீட் பேர்ல் அந்த மாதிரி ஃபுல் ஹேண்ட் எம்ப்ராய்டரி எல்லாமே ஆல்டர்னேட். அண்ட் பின்னாடி பார்த்தோன்னா சூப்பராக இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிளவுஸும் நமக்கு இருக்கு. ஸோ அடுத்தது கொஞ்சம் இந்தியன் டச்சில் வந்து ஒரு மிரர் பிளவுஸ். ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி ரெட் ஸ்கர்ட்டும் போடலாம், இல்லை கோல்டு ஆர் பெய்ஜ் நம்மக்கிட்ட எந்த கலர் காம்பினேஷன் இருக்கோ அந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரெஸ் ஷாப்லேயே நம்ம எல்லாருக்கும் ஒரு டிப்ஸ் கிடச்சிது, வைப்ரண்ட் கலர்ஸோட சட்டில் கலர்ஸை வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். இது வந்து ப்ளவுஸோடைய ஃப்ரண்ட் போர்ஷன் மிரர் ஒர்க். இதுதான் இந்தியன் ஸ்டைல் இல்லை. ஸோ இதனுடைய பேக் எப்படி இருக்கு பார்க்கலாம். சூப்பராக இருக்குல்ல. ஸோ ஆல்மோஸ்ட் இருக்கிற கலெக்ஷன்ஸ்லேருந்து பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அது இல்லாமல் இவங்கக்கிட்ட நான் சொன்னேன்ல உங்களுக்கு க்ராப் டாப் ஆர் ரெடிமேட் இந்த மாதிரி இவங்களே வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் கூட நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹியூஜ் கலெக்ஷன்ஸ், ஹெவி ஒர்க் ஆர் லைட் ஒர்க், இது எல்லாமே இவங்கக்கிட்ட இருக்குது. நம்மளுடைய டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இவங்கக்கிட்டேருந்து கலெக்ஷன்ஸ் அள்ளிட்டு போய் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது ஒன்று. இன்னொன்று, இதுதான் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது. இந்த சாரி பார்க்குறதுக்கு ஒரு நெட் சாரி நம்ம ட்ரேப் பண்ண மாதிரி இருக்குது. பட் இது நம்ம ட்ரேப் பண்ணலை, இவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஸ்டிச்டாகவே இருக்குது. இது வந்து நம்ம ஸ்கர்ட் மாதிரி இங்கே இருக்கும். இதை நம்ம இங்கே ஜிப் பண்ணிவிட்டு இங்கே நம்ம கட்டிக்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம இன்ஸ்கர்ட் எப்படி கட்டுவோமோ அந்த மாதிரி கட்டிக்கலாம். இங்கே ஒரு ஜிப் இருக்குது. ஸோ இந்த ஸ்கர்ட்டை மாட்டிட்டு ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஸ்டிச் சாரி. இந்த ப்ளீட்ஸ் எல்லாமே இதுலேயே ரெடிமேடாகவே இருக்குது. இது எதுவுமே நம்ம வச்ச ப்ளீட்ஸ் கிடையாது. ஸோ இதுலேருந்து தான் நமக்கு வேலையே இருக்குது. ஸோ இதெல்லாம் அழகாக இருக்குது. இது நம்ம எதுவுமே பண்ணல, எங்கேயுமே சொருகல, ஒன்றுமே பண்ணல, அப்படியே இருக்குது. மேலே மட்டும் இந்த ப்ளீட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாஃப் ஸ்டிச் ஈஸி வேர் சாரி இதெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்குது. எல்லாம் வித்தியாசமான கலெக்ஷன்ஸ், அக்கேஷனுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே தி ட்ரெஸ் ஷாப்பில் நமக்கு கிடைக்குது. அண்ட் இது வந்து ரெட்ரோ லுக், லாங் ப்ளவுஸ். ஸோ இதுவும் நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் இங்கே இருந்தது தான் நம்ம இங்கே எடுத்து மாட்டியிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ப்ளவுஸும் இங்கே இருக்குது.